தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அன்னைக்கு ஆதவர்த்து நான் பேசினாரு. ஒரு எக்ஸ் மினிஸ்டர் தான் தமிழ்நாட்டில் இந்த ரொம்ப பண்ணினார்னு செந்தில் பாலாஜி குறிப்பிடாமல் சொன்னார். ஆனா நைனா நாகேந்திரன் ஓப்பனாக அமித்ஷா முன்னணியில் புதுக்கோட்டையில் ஓப்பனா சொல்லிட்டாரு, செந்தில் பாலாஜி தான் இந்த கலவரத்துக்கு ஒரு அக்விசிஷன் பண்ணிட்டாருங்க, ஒரு புகார் பண்ணிட்டாருங்க. அவர் 10 ரூபா பாலாஜின்னு சொன்ன போது செருப்பு விட்டு எறிஞ்சவனை பத்தி ஏன் திமுக காரன் பேச மாட்டேங்கிறாங்க? அந்த செருப்பு எடுத்தனுடைய வீடியோ கொடுத்திருக்காங்களே, அவர் யார் என்று சொல்லியிருக்கலாம். அவனை கூட்டி ஏன் விசாரிக்கல சிபிஐ செய்வது தவறு. தமிழக சட்டமன்றம் கூடும் பொழுது அப்பா அவர்கள் முன்னிலையில் ஆளுநருக்கு எவ்வளவு அவமரியாதை செய்ய போகிறது திமுக என்பதை பற்றி ஆளுநருக்கு மத்திய உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது. 13 மந்திரிகள் 8 எம்எல்ஏக்கள் மாட்டின்னு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சிக்க மாட்டாங்களா சார்? எல்லாரும் அட்ஜென்ட்மெண்ட்ல இருக்குதுங்க. கேஸ் எல்லாமே எந்த கேஸ் நிலையில் இருந்தா கூட கோர்ட்டில் சேர்றதுக்கு பயப்படுகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு ஒரு பரபரப்பான செய்தியை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கொண்டிருக்கிற கட்சியினுடைய தலைவர் டெல்லியில் முகாமிட்டிருக்கார். சிபிஐ விசாரணைக்கு சென்றிருக்கார். என்னென்ன தகவல்கள், நமக்காக என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு, பூரா அவர்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம்பா. நமஸ்காரம் ராமகிருஷ்ணன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? என்ன விஷயம் சார்? எங்க தலைவர் அங்க இருக்காரு, என்ன நடக்குது டெல்லியில? தலைவர் இருக்காருன்னா சிபிஐக்கு 13 மாடி கட்டடம் ஒண்ணு இருக்குதுங்க லோதி ரோடு என்ற இடத்தில். அந்த லோதி ரோடு பக்கத்துல தான் தாஜ் மான்சிங் ஹோட்டல் இருக்குதுங்க. அது பக்கத்துல தான் கான் மார்க்கெட்னு இருக்குதுங்க. அந்த லொகேஷன் சொன்னதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், பல நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் கொடி தேந்தி விஜய் வாழ்க என்று சொல்லி ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க. நாங்க பேசும்போது விஜய் 9வது மாடியில 9401 என்ற ரூம்ல வீடியோ ஆடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. 5 கேள்வி கேட்டு முடிச்சிருக்காங்க. மொத்தமாக விஜயிடம் 35 கேள்வி கேட்பதாக இருக்கிறார்கள். விஜய் 88வது சாட்சியாக எடுத்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் விஜய்க்கு செவ்வாய்க்கிழமை இருக்க வேண்டும் என்ற நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், அவரிடம் பல கேள்விகளை தெரிந்து கொண்டு விஷயத்தை புரிந்து கொண்டு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா உங்களுக்கு சொல்றேன். விஜய் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிட்ட அப்புறம் அன்னைக்கு ஆதவர்த்து நான் பேசினாரு. ஒரு எக்ஸ் மினிஸ்டர் தான் தமிழ்நாட்டில் இந்த ரொம்ப பண்ணினார்னு செந்தில் பாலாஜி குறிப்பிடாமல் சொன்னார். ஆனா நைனா நாகேந்திரன் ஓப்பனாக அமித்ஷா முன்னணியில் புதுக்கோட்டையில் ஓப்பனா சொல்லிட்டாரு, செந்தில் பாலாஜி தான் இந்த கலவரத்துக்கு ஒரு அக்விசிஷன் பண்ணிட்டாருங்க, ஒரு புகார் பண்ணிட்டாருங்க. சோ அதை விஜய் பிரதிபலிப்பாரா சிபிஐயில்? காரணம் என்னன்னு ராமகிருஷ்ணன், இப்படி பண்ணா சத்தம் வராதுங்க. நீங்க விஜய் ஒண்டி கேட்டு முடிச்சிட முடியாதுங்க. இப்படி பண்ணாதான் சத்தம் வரும் ராமகிருஷ்ணன். 2 செந்தில் பாலாஜியும் நம்ம விஜயும் மோதினாதான் உரைகள் நடந்தாதான் உரை வரும், சத்தம் வரும், இல்லாமனா வராது. ஆக மொத்தம் செந்தில் பாலாஜியை கூப்பிட்ட பிறகுதான் 25ஆம் தேதி ஜனவரி மாதம் காலை சுப்ரீம் கோர்ட்ல சீல்டு என்வலப்ல சிபிஐ தனது அறிக்கையை தர இருக்கிறது. இதில் யார் குற்றவாளி, அக்கௌண்டபிலிட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா 50% எம்.கே. ஸ்டாலினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் 50% விஜய்க்கும் இருப்பதாகத்தான் ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது. ஆனால் விஜயை கேள்வி கேட்பது மிக மிக முக்கியம் என்று தான் சிபிஐ கருதியது. சார், இப்போ விஜய் அவர்களை விசாரிக்கக்கூடிய அந்த டீம், இதே மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் வேறொரு நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியில கேட்டிருந்தார் சார். நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வழக்கமாக விசாரிக்கக்கூடிய அந்த குழு விசாரிக்கல, இவங்க வேற ஒருத்தங்க விசாரிக்கிறாங்க. இது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா சார்? அனர்த்தம் தான் இருக்குது, அர்த்தம் அபத்தம் இருக்குது.
தராசு சாமுக்கு மூத்த பத்திரிகையால் மரியாதை தரணும், ஏதாவது வளரக்கூடாது. சிபிஐ நடத்துறது கவர்மெண்ட், தராசு சாம கேட்டு நடத்தல. அவர் தராசு சாம வந்து ஒரு திமுக ஆதரவாளராகவோ அல்லது பாஜக ஆதரவாளராக நடுநிலைமை சொன்னாலும் கூட ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு இருக்குங்க. எதுக்காக வந்து சிபிஐ டெல்லிக்கு கூப்பிடணும்னு தமிழ்நாட்டு கேட்கிறாங்க? அந்த மாதிரி அவரும் அபத்தமா பேசுறாரு. சார், இப்போ விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுனால இது இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சாராம்சம், நிகழ்வு, இது பற்றிய விஷயங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதா, இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சட்ட ரீதியாக பார்க்க போனா 41 உயிர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி we want justice for that 41 lives, அதுதாங்க முக்கியம். அதுதான் விஜய் சொல்றாருங்க. அதை கொலை செய்தது யார், அதில் உடந்தையாக இருந்தது யார், அப்படிதான் போகணுமே தவிர நீதி எல்லாம் நடந்தா நல்லா இருக்கு தெரியாது. என்னை பொறுத்து மட்டும் அவங்க வந்து எல்லாரையும் விசாரிச்சுட்டாங்க. 88 சாட்சி விசாரிச்சிருக்காங்க. 88 சாட்சியில கிடைத்த சாராம்சத்தை வைத்துக் கொண்டுதான் இவர் செய்கிறார்கள். சார், பொதுவா சிபிஐ சம்மன் கொடுத்ததுன்னா முதல் சம்மனுக்கே ஆஜரானவர்கள் அப்படின்னு எடுத்தா எனக்கு தெரிஞ்சு மிக குறைவு. அந்த லிஸ்ட்ல விஜய் வந்திருக்காரு. குறைந்தபட்சம் 3 சம்மன் அனுப்புவாங்க, ஏன் 10 சம்மன் கூட அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சம்மனுக்கு ஆஜராகாம கூட நீதிமன்றத்துக்கு கூட நம்ம போகலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது விஜய் நேரில் ஆஜராகி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? சார், ஒண்ணு தேர்தல் வரப்போகுதுங்க, சூடான விஷயம். அட்ஜென்மெண்ட் வாங்கினா ஆறப்போடி ஆறுன கஞ்சி பழங்கஞ்சிங்க. அவர் என்ன ப. சிதம்பரமா பயந்து ஓடுறதுக்கு? ஜெயில் போன முன்னாடி பூட்டி போட்டு உட்கார்ந்தாரு. அங்க சிபிஐ அதிகாரிகள்லாம் ஜெயில அந்த வீட்டுல சௌரியேறி குதிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணாங்களே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அவர் 25 அட்ஜென்மெண்ட் வாங்கினாரு. ஆனா விஜய் சட்டத்தை மதிப்பவர், ப. சிதம்பரம் சட்டத்தை மதிக்காத ஒதுங்கி இருந்தார், ஒளிஞ்சின்னு இருந்தார். அதான் வித்தியாசம். விஜய் போனது நல்லதாகத்தான் சட்ட ரீதியான. நாளைக்கு அவர் சீஃப் மினிஸ்டர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டி, தமிழ் வெற்றி கழகம். அதை மறுத்து விட்டு இவர் இந்த 4 வருஷம் கழிச்சு போகலாம், 5 வருஷம் ஒன்னா திமுகவுக்கு ஆதரவா தானே போகுங்க. அது இது தப்பு முழுக்கணும் வந்து செந்தில் பாலாஜி மீது இருப்பதாகத்தானே தமிழ் வெற்றி கழகம் குற்றம் சாட்டுகிறது. தமிழ்நாட்டில் மத சார்புடைய பல ஊர்வலங்கள், உற்சவங்கள், வேளாங்கண்ணி, தர்கா போன்ற இடங்களில், கோவில்களில் பல இடங்களில் பல நிகழ்ச்சி நடக்குது. ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. கள்ளழகர் அதுக்கு 5 லட்சம் பேர் வந்தாங்க. திருவண்ணாமலை தீபத்துக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்க. இதெல்லாம் கணக்கு கொடுக்குறாங்க. விஜயனுடைய கட்சியினுடைய கூட்டத்துக்கு 5 கூட்டத்தையே நிறைய பேர் வந்தாங்க. ஏங்க கரூர்ல ஒண்டி மடக்கணும் அவரு? அதைத்தானே அவர் கேட்கிறார் திரும்பி திரும்பி. இவர் தாமதமாக வந்ததை பற்றி திமுக காரர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையில் செய்திகள் வர வேண்டும் என்று சொன்னாலும், அவர் வந்து 10 ரூபா பாலாஜின்னு சொன்ன போது செருப்பு விட்டு எறிஞ்சவனை பத்தி ஏன் திமுக காரன் பேச மாட்டேங்கிறாங்க? அந்த செருப்பு எடுத்தனுடைய வீடியோ கொடுத்துருக்காங்களே, அவர் யார் என்று சொல்லியிருக்கலாம். அவனை கூட்டி ஏன் விசாரிக்கல சிபிஐ? சிபிஐ செய்வது தவறு. சிபிஐ அந்த செருப்பு அடிச்சவங்க எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணணும். இப்போ முதல்ல இந்த கேஸ்ல நீங்க கேட்டீங்களா விஜய் ஏன் முதல்ல போனாருன்னுட்டு, இது வரைக்கும் எங்க சிபிஐ அரெஸ்ட் பண்ண வேலை ஒத்தனையும், மீதி எல்லா கேஸ்லயும் அரெஸ்ட் பண்ணுதுங்களே. இந்த கரூர் விஷயத்தை விட்டுருங்க. நீங்க திமுக சொல்றீங்களே விஜய் முன்னாடி போனாருன்னுட்டு, துரைமுருகன் மணல் கொள்ளை விஷயத்தில் 10 தரம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்துட்டாங்க. அவரே டெல்லிக்கு வந்துட்டாரு. மு.க. ஸ்டாலின் வந்தார், உதயநிதி ஸ்டாலின் வந்தார், பிரைம் மினிஸ்டர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் இங்க மறந்து போச்சு. ஆனால் விஜய் முதல் தடவையாக போனார். துரைமுருகனோ, கே.என். நேருவோ, ஜெகத் ரட்சகனோ, அதை தவிர அந்த கே.என். நேருடைய மகனோ, பொன்முடியோ, பெரியசாமியோ, ராஜ கண்ணப்பனோ ஒளியில அவங்கெல்லாம் நேர போய் பார்த்தாங்க. அதே மாதிரி விஜய் பார்த்திருக்காரு. அதை ஒண்டி வச்சுங்க. விஜய் ஃபர்ஸ்ட் போனாருங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம பொதுமக்களிடம் பரப்புவது தவறு. ராமகிருஷ்ணன் சார், இந்த ஸ்டாம்பேட்ல மாநில அரசு, கரூர் காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. ஆனா விஜய் பெயரை அவங்க சேர்க்கல, எஃப்ஐஆர்ல சேர்க்கல. அதே போல இந்த ஸ்டாம்பேடுக்கு, இந்த உயிரிழப்புக்கு காரணமான அந்த வண்டியை பறிமுதல் பண்ணணுன்ற கோரிக்கை முன்னாடியே வந்தது. ஆனா அவங்க தமிழக அரசு, தமிழக காவல்துறை பண்ணல. ஆனா இது ரெண்டையுமே சிபிஐ செஞ்சிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த வழக்குல முக்கியமானதா எடுத்துக்கலாமா, இல்ல இதுல ஏதாவது குறிப்பு இருக்கா? காரணம் என்ன என்று கேட்டால், தமிழக அரசு விஜயை தொடுவதற்கு பயந்தது, நடுங்கியது.
சிபிஐ நடுங்கவில்லை. அதுதாங்க வித்தியாசம். சிபிஐ மத்திய அரசாங்கத்தின் கீழ் வருகிறது, தமிழக அரசாங்கத்தின் கீழ் வரவில்லை. போதாத வரைக்கு தமிழ்நாட்டில் இயங்க வச்சுக்காத டெல்லியில வச்சாங்கன்னா தமிழக போலீஸ் அதிகாரிகள் மீது சிபிஐக்கு நம்பிக்கை இல்லை, ஒத்துழைப்பார்களா இல்லையா என்று. காரணம், அந்த அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய தனி அரசர், நீதி அரசர் ஓப்பனா ஸ்டேட் கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு கோஆர்டினேஷன் ஆபீசர் தர மறுத்தது திமுகன்னு. எங்க முதல்ல 4 மாசம் வாய்வுன்னு இப்போ எங்க சுறுசுறுப்பா இருக்குதுங்க. சிபிஐ தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் பயப்படுறாங்க? நாளைக்கு காத்தால தேர்தல் வருது, அந்த பயம். இன்னும் 2 மாசத்துல தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. அதை தவிர நான் உரைகள் நேயர்களுக்கு சில முக்கிய செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜய் பற்றி கேள்வி இருந்தால் கலக்கு. இன்னைக்கு டெல்லியில விஜய் தினம்னு அனுசரிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஜனநாயகன், சிபிஐல அந்த விஜய் கேஸ், நிறைய பேர் வந்திருக்காங்க. குறைஞ்சது ஒரு 50-60 பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. இன்னைக்கு தனியா அவங்க உள்ள பிஸியா இருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உற்சாகம் அடைந்து விட்டனர் விஜயை பார்க்க வேண்டும் என்று. ஒருவேளை அவர் இன்று திங்கட்கிழமை இரவு தங்கி செவ்வாய்க்கிழமை போக வேண்டும் என்றால் விஜய் கண்டிப்பாக அந்த இளைஞர்களுடன் பேசினாலும் பேசுவார் நாளை காலை என்று டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பறந்துட்டு இருக்குங்க. ஒண்ணு, இப்போ நீங்க விஜய் பத்தி அதெல்லாம் கேட்கணும் கேளுங்க. ஏன்னா தமிழகத்தில் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் சட்டமன்றம் கூடும் பொழுது நடக்கக்கூடிய தகவல்களை பற்றி கவர்னர் கவலையாக இருக்கிறார் என்ற ஒரு பிரேக்கிங் செய்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன நிகழ்வு சார்? அது கவர்னருடைய கவலை என்ன விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் சார்? மத்திய உளவுத்துறை கவர்னருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம் கவர்னரை பற்றி சில வழியெல்லாம் படிக்க போறது கிடையாது, சில பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் தமிழகத்தில் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை பற்றி அவர் பேச இருக்கிறார். ஆக மொத்தம் போக போக பாருங்க, ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடும் பொழுது அப்பாவு அவர்கள் முன்னிலையில் ஆளுநருக்கு எவ்வளவு அவமரியாதை செய்ய போகிறது திமுக என்பதை பற்றி ஆளுநருக்கு மத்திய உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது. சென்னையில் இருந்து ஆளுநர் கவலையுடன் இருக்கிறார், அவமானப்படக்கூடாது என்று இருக்கிறார். அதிமுக எம்பிக்கள் கரூரை பற்றி சென்ற சட்டமன்றத்தில் பேசினாலும் கொலை கொள்ளையை பற்றி பேசப்போகிறார்கள். பாஜக உறுப்பினர் 4 திருப்பரங்குன்றம் தீ வித்தை பற்றி பேச இருக்கிறார்கள். இது கண்டிப்பாக திமுக எம்எல்ஏக்களிடையே ஒரு குளறுபடியை உண்டாக்கும். தமிழக சட்டமன்றம் 20ஆம் தேதி 21ஆம் தேதியை எப்படி ஐயா அப்பாவு சமாளிக்க போகிறார் என்று தெரியவில்லை. காரணம், அப்பாவுக்கும் கவர்னருக்குமே இடையே சண்டை வந்துட்டால் தானே பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சியில பாஜக நிர்வாகி எஸ்ஜி சூர்யா அவர்கள் மிரட்டப்பட்டு அவர் ஒரு மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம் சார். இப்போ பத்திரிகையாளர்ன்ற போர்வையில திமுக ஆதரவாளர்களால எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயங்களையும் இதை நாங்கள் தலைமைக்கு சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி எஸ்ஜி சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தார் சார். இது ஏதாவது அங்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா சார்? அது தகவல் டெல்லி வரைக்கும் சென்றிருக்கா? தகவல் சென்றிருக்கிறது. விஜய் எஸ்ஜி சூர்யா அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்துடைய பாதுகாப்பு வேண்டும் என்று பல பாஜக தலைவர்கள் அமித்ஷாவிடம் சொல்லி இருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த செய்தி நடந்தது, வேண்டுமென்றே உசுப்பி விடப்பட்டது என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த சம்பவத்தை நடத்திய பத்திரிகைக்காரர்கள் கூட விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். எஸ்ஜி சூர்யாவை சந்தித்து போலீஸ்காரர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை பத்தி. இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை யாரையுமே, பார்த்துட்டே இருங்க. ஆனால் விஜய் அந்த சூர்யாவிற்கு கண்டிப்பாக உயர்மட்ட பாதுகாப்பு தரப்படும். காரணம், அவர் தமிழ்நாடு பாஜகவுடைய இளைஞர் அணி தலைவர், அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்று தான் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சார், சமீபத்தில் ஆளுநரை சந்தித்து இன்னும் டெல்லியில உள்துறை அமைச்சர் சந்திக்கும் போது கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 4.5 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற கோப்புகள் ஆதாரங்களை துறை வாரியா கொடுத்தாரு சார். இப்போ அது ஏதாவது இம்பாக்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆளுநரை பார்த்த மறுநாளே அவர் டெல்லிக்கு வந்திருக்காரு. ஆளுநரும் டெல்லிக்கு வந்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஐ பெரியசாமியினுடைய அந்த கேஸை சென்னை ஹைகோர்ட் நிராகரித்திருக்கிறது. யூ ஹேவ் டு அப்பியர் பிஃபோர் இடின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இடி நாளைக்கு ரைட் பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? ஆக மொத்தம் கண்டிப்பாக இது என்ன, 13 மந்திரிகள் 8 எம்எல்ஏக்கள் மாட்டி இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சிக்க மாட்டாங்களா சார்? எல்லாரும் அட்ஜென்மெண்ட்ல இருக்குதுங்க கேஸ் எல்லாமே.
எந்த கேஸும் நிலையில் இருந்தா கூட கோர்ட்டில் சேர்றதுக்கு பயப்படுகிறார்கள் திமுகவினர் என்பதுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்றது. பாருங்க, KN நேரு மேல கொடுத்த அந்த அறிக்கை ஹைகோர்ட் சொன்ன உடனே டிவிஎஸ்சி போட்டிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் கேஸ் போட்டிருக்காங்க. அப்ப KN நேரு ராஜினாமா பண்ணுமா வேண்டாமா? ஏன் ராஜினாமா பண்ணல அவரு? யாரா கேட்பாங்கல்ல சார். அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிரால ராஜ் தாக்கரே அவர்கள் அண்ணாமலை அவர்களை ராஜ் தாக்கரே விமர்சித்திருப்பது, அந்த வேற ஏதோ சாப்பிடக்கூடிய பண்டங்களை பொறுத்தும், இன்னும் நீங்க அங்க வந்தீங்கன்னா ஏதாவது கால் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இது பெரிய சண்டையா வளருதே சார். இது என்ன நடக்கும் அடுத்தது? அதற்கு திமுக என்ன பதில் சொல்ல போறது? அந்த வேஷ்டி கட்டின்னு வந்தான்னு சொல்லியிருக்காங்களே, அண்ணாமலையா ரசமலையான்னு சொல்லிட்டு. ரசமலாய் என்பது ஒரு இனிப்பு. சாம்னா என்ற பத்திரிகையில் தலையங்கம் எழுதியிருக்கிறார் சஞ்சய் ரவுத். அவங்களுக்கு அந்த உத்தவ் தாக்கரே அரசாங்கம், அது கட்சி மிக மிக மோசமாக இருக்கிறது. தமிழகத்தில் சொல்ல போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கீழே இறங்கிடுச்சுங்க அந்த உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே கட்சி. பாஜகவும் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் நன்றாக வெற்றி பெறுவார்கள் மும்பை நகரசபை தேர்தலில். மொத்தம் 27 நகரசபை இருக்குங்க மகாராஷ்டிரா முழுக்களும். நாசிக்கு, தானே, அப்புறம் கோலாப்பூர், பூனே அந்த மாதிரி இடத்துலாம். அதுல இது நம்ம இவர் இருக்காரு பாருங்க, ராஜ் தாக்கரே பீகாரை பத்தி திட்டி இருக்காங்க. அதனால காங்கிரஸ் ராஜ் தாக்கரே இருந்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டு தனியா போயிட்டாங்க. பீகாரியை பத்தி திட்டி இருக்காங்க, தமிழ்காரனை பத்தி திட்டி இருக்காங்க. நம்ம அண்ணாமலை சொல்லாட்டா கூட தமிழ்காரனை திட்டுவாங்க அவங்க. ஸோ ஆக மொத்தம் இது ஒரு அரசியல் சம்பந்தமாகத்தான் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் இதை பத்தி ஒண்ணுமே யாரும் பேசலைங்க சார். விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் ரிலீஸ் இன்னும் ஆகல. அது என்ன இஷ்யூ, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் உங்களுக்கும் தெரியும். பட் இதுக்கு இப்போ டெல்லி போயிருக்கிற விஜய் அவர்கள் ஏதாவது முன்னெடுப்புகள் எடுப்பாரா? வாய்ப்புகள் இருக்கா? அதுக்காக இந்த ராம்குமாரே ஓப்பனா சொல்லிட்டாங்களே சார், நாங்க சுப்ரீம் கோர்ட்டை அணுகுமுறை பண்றோம்னுட்டு. விஜய் வில் மெயின்டைன் ஸ்டாட்டிக் சைலன்ஸ். காரணம் என்ன என்று கேட்டால், அவருக்கு எந்த பக்கத்துல போனாலும் அவருக்கு லாபம் தான். விஜய்க்கு ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகுதே தவிர அந்த பணத்தெல்லாம் அவர் எடுத்துருவார். ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு. எவ்வளவு நாள் தடுத்து நிற்க முடியுங்க? எத்தனையோ படம். மொத்தம் எனக்கு ஒரு வழக்கறிஞர் சொன்னார், சென்னை உயர் நீதிமன்றத்தில் 47 சினிமாக்கள் ஏதாவது விசாரணையில் இருக்கின்றன. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் இன்னும் சர்டிபிகேட் தரவே இல்லை. விஜய்க்கு வண்டி சொல்லியிருக்காங்க, கேஸ் போயிட்டு இருக்குது. பராசக்திக்கு எப்படிங்க கொடுத்தாங்க? சார், அந்த கேள்வி நீங்களே கேட்டீங்க. அந்த கேள்வி பெரிய பெரிய விஷயமா இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. எவ்வளவு காட்சிகள் இருக்கு, காங்கிரஸ் விமர்சிச்செல்லாம் காட்சிகள் இருக்கு. இன்னும் பல விஷயங்கள்லாம் பார்த்தாலே தெரியுது எங்க நடந்துன்றது. ஆனா அதுக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி இங்க டாக் ஹாட்டா போயிட்டு இருக்கு. அப்ப பிஜேபியும் டிஎம்கே ஒன்னாயிட்டாங்களா? அப்ப பிஜேபி அமித்ஷா சொல்லிதான் அந்த பராசக்திக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? பராசக்திக்கு அட்வான்ஸ் புக்கிங் 2 கோடி ரூபாய் தான். வேற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 1400 தொகுதியில் இதுல 23 கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் ஜனநாயகனுக்கு. யார் பெருசு யார் பாரு, நீங்களே பாத்துக்கலாம். ஜனநாயகன் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகுங்க. சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு. 2:30 மணிக்கு வர எடுக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, நம்ம ஒன்னும் அப்டேட் வரல எனக்கு. இருப்பினும் கண்டிப்பாக விஜய் அவர்கள் கரூர் விஷயத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார். ஜனநாயகனுடைய ரிலீஸ்க்கு முக்கியத்துவம் தருகிறார். அவருக்கு நியாயம் கிடைக்கும் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். காரணம், 41 உயிர்கள் போயிருக்கின்றன. அதே மாதிரி ஜனநாயகத்துல பாருங்க, 500 crores. எத்தனையோ ஃபேமிலி, எத்தனையோ தியேட்டர்ஸ், எத்தனையோ காரம் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் விஜய் உணர்ந்துதான் ரியாக்ட் பண்ணாத இருக்காருங்க. ஒன்னும் பேசாத இருக்காரு. அது நல்ல எண்ணம். அது PV நரசிம்ம மாதிரி இருக்காரு அவர். இவன் மு க ஸ்டாலின் மாதிரி அடிக்கடி பேசுறது கிடையாது. விஜய் கலந்து பேசுறாரு. சார், தமிழ்நாடு காங்கிரஸ் ஜனநாயகன் பொங்கல் அப்படின்ற ஒரு விழாவை எடுத்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் சார், செல்வ பெருந்தகைத்து காங்கிரஸ்காரன் எல்லாம் தண்ணி போட்டாங்களே சார். காங்கிரஸ் வட இந்தியால செத்து போச்சு ராமகிருஷ்ணன். சார், இப்ப இந்த சமீப காலத்துல திமுகவுக்கு ஆதரவான காங்கிரஸ் ரொம்ப வலுவா இருக்கு, உண்மையான காங்கிரஸ் பலமிழந்து போச்சுன்ற மாதிரி டாக் வருது. என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற அளவுக்கு அவங்க கேட்கறாங்களே சார். ஆனா காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணின்ற அளவுக்கு பேச்சு இருக்கு. அப்போ என்ன நடக்குது காங்கிரஸ்லன்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? என்ன நடக்குது என்றால், தமிழகத்தில் செல்வ பெருந்தகைக்கு எதிர்த்து ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் இன்னைக்கு பாருங்க
மாணிக் தாக்கூர் வந்து ஒரு சண்டை போடுறாரு ட்விட்டர்ல இன்னொருடைய காங்கிரஸ்காரனோட. ஆக மொத்தம் காங்கிரஸ்காரங்களாம் தினம் சண்டை போட்டுருக்காங்களே தவிர there is no impact on Congress on ground. அதுக்காக சொல்ல வரேன். சார், இனி ஏதாவது ரெய்டு, அதாவது இடியிலையோ அல்லது வேற விஷயங்கள்லையோ திமுக சார்ந்த அமைச்சர்கள குறுகிய காலத்துல நடப்பதற்கான ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் தெரியுதா சார்? எனக்கு கண்டிப்பாக தெரிகிறது. பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் சிலது நடக்கக்கூடும். காரணம், அன்று தான் இது கனியும். 2-3 கேஸ் சென்னை ஹைகோர்ட்ல இருக்கிறதுனால அந்த வெக்கேட் ஆயிடுச்சுன்னா அந்த கேசஸ்லாம் கண்டிப்பாக இடி மும்முரமாக செய்யும். பெரியசாமி முதல்ல இருப்பாரு, அப்புறம் KN நேரு வருவாரு, அப்புறம் நம்ம இன்னொரு மந்திரி பேர் சொல்றதுக்கு அவர் பேர் பொன்முடி வருவாரு. அவர் பேர் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை, நீங்க வாய வச்சுட்டீங்க. ஒரு 3 பேரும் லைன்ல இருக்காங்க. அதே மாதிரி எம்பிஸ். சார், இந்த கரூர் ஸ்டாம்ப் பேட் சம்பவத்துல ஒரு யூடியூபர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாரு சார். அதுல என்னன்னா, விஜயை பத்தி அங்க விசாரிக்கக்கூடிய விஷயங்களை விட அரசு பாதுகாப்பு காவல்துறை நடந்து கொண்ட தகவல்கள்ல விஷயங்கள்ல பதியப்பட்ட விஷயங்கள்ல எதுக்குமே ஆதாரம் இல்லை, எவிடன்ஸே எதுவுமே இல்லை, இவங்க தான் மாட்டுறாங்க அப்படின்ற பல ஆதாரப்பூர்வமான தகவல்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஏதாவது உண்மை இருக்கா சார்? உண்மையிலே இதுல மாட்ட போறது யார் அப்படின்ற கேள்வி வருதே சார். இதுல என்ன பொறுத்த மட்டும் சிபிஐ வந்து ஒரு they will do justice. நீ அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அறிக்கை 25ஆம் தேதி ஜனவரி மாதம் தர இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக சார்ஜ் ஷீட் போட்டாகணும். சார்ஜ் ஷீட் போடுவதற்கு முன்னதாக ஒரு தலைப்பட்சமா இருக்கக்கூடாது. இது திமுக யாரையா கூப்பிட்டாகணும். அந்த பெரும்புள்ளி மிஸ்டர் செந்தில் பாலாஜியா தான் இருக்கும். அந்த செந்தில் பாலாஜியை கூப்பிட்ட பிறகு சார்ஜ் ஷீட் போட்டுட்டு அதுல அக்யூஸ்டா யாரை போடுறாங்கன்னு பார்க்கணும். இப்ப விஜய்க்கு வந்து வர மாதிரி தெரியலையே சார். தொடர்ந்து அடிக்கடி உள்துறை அமைச்சர் இனி தமிழ்நாடு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நிறைய முறைகள், ஏதாவது வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கேயே ஒரு பங்களா எடுத்து தங்குறாரு. அதுவும் பனையூர் விஜய் அவர்கள் வீட்டிற்கு அருகாமையிலே பார்க்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார்? தீநகர்ல பார்த்துக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா தீநகர் தான் மத்திய சென்னைக்கு ஒரு மெயின் பாயிண்டா இருக்கும் என்று, பாஜக அலுவலகத்திற்கு கூட அதிக இருக்கும் என்று. பனையூரிலிருந்து இப்ப வந்துங்க அமித்ஷா நினைச்சாருன்னா விஜயோட ஈஸியா பேச முடியுங்க. அதுக்கு பல விஷயம் இருக்கு. நீ பனையூர்ல பக்கத்துல உட்காந்து ராத்திரில இருட்டுல போனவும் கிடையாது. அமித்ஷா வந்தாருன்னா செந்தில் பாலாஜி மின்சார அமைச்சராக்கும் போது அந்த ஏர்போர்ட்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாரு. அந்த மாதிரி கிடையாது. இந்த ஜனநாயகன் படம் எங்கேயான ரிலீஸ் ஆக போது ட்ரெய்லர் மலேசியால போகும்போது தமிழ்நாட்டுல குறைஞ்சது ஒரு 8-9 இடங்கள்ல எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணாங்களா? பிஜேபி என்டிஏ டிஎம்கே கவர்மெண்ட். அந்த மாதிரி கிடையாது. ஸோ அமித்ஷா கிட்ட பேசணும்னா ஈஸியா பேசலாம். அமித்ஷா தமிழகத்திற்கு எப்படி திமுகவை வேருடன் கயிற்று எடுப்பேன் உக்காடுக்கே பேங்குங்கான்னு சொல்றாரோ அதற்கு மூல காரணம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பிளஸ் விஜய் இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே டவுன்ஃபால். அதை நான் மீண்டும் தங்களிடம் வற்புறுத்துகிறேன். விஜய் அவர்களுடைய விசாரணை முடிந்து இன்றே திரும்புவாரா, இல்ல செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ அது வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? விசாரணை பற்றி கூடுதல் விவரங்கள் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இருந்தா கொடுங்க சார். 6 மணிக்கு அப்புறம் அவர் விசாரணை வேண்டும் என்றால் அது விஜயனுடைய பர்மிஷனோட வேணுங்க. ஏன்னா விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காருங்க. அவருக்கு ஏற்கனவே நிறைய பிஸியா இருக்கிறதுனால 35 கேள்வி 2க்குள்ள முடியாதுங்க. நாளைக்கு இருப்பார்னா சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவருடைய பாதுகாப்பு, அவருக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லி போலீசார் அவருக்கு அதிகமான செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. கரூர் போன்ற ஒரு உருவம் தமிழகத்தில் நடந்தது டெல்லியில் நடக்கக்கூடாது என்று டெல்லி போலீஸ் கமிஷனர் விரும்புவதால் 400-500 போலீஸ் போட்டிருக்காங்க. கரூர்ல இல்லாத போலீஸ் டெல்லியில போட்டிருக்காங்க. டெல்லி போலீஸ்காரங்க அதை தமிழகத்தில் இல்லாத டிஜிபி இல்லாத தமிழகம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழக போலீஸ் அதிகாரிகள், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர். அதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க ராமகிருஷ்ணன் சார். காலையில டிவில எல்லாம் ஃபிளாஷ் நியூஸ் வந்துச்சு, பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. 56 கேள்விகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் உண்மையா இல்ல இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார்? நீங்க 35ன்னு சொல்றீங்க, பாதியா இருக்கு. இதுல எதுக்கு சார் வாய்ப்பு? இன்னைக்கு பொறுத்த மட்டும் 35. அவங்க 56ங்கிறதெல்லாம் வந்து திமுக ஐடி விங்கும் பெண் நிறுவனம் போடக்கூடிய கணக்காகத்தான் நான் பார்த்தேன். எனக்கு சொன்ன அதிகாரி 35 தான் சொன்னார். சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்தீர்கள் தினமலருடன். நன்றி நேர்களே.